गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுசித்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மே மாதம் 10ஆம் தேதி, இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை, சித்திரை மாதம் 27ஆம் தேதி. இன்றைய திதி துவிதியை திதி. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்ட நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. தற்போதைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள். தற்போதைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் சூரியன் சுக்கிரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். ரிஷபத்தில் குரு பகவான் சந்திரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு புதன் செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கின்றார். இன்னைக்கு குடும்பத்திற்கான முன்னேற்றங்களுக்காக நீங்க ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிர்பார்த்த இடங்களில் எல்லாம் பண வரவுகள் வரவுள்ள நாளாக இருக்கின்றது. குடும்ப ஒற்றுமைக்காக அதிகம் மெனக்கெடும் ஒரு சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். கண் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இசை, கற்பனை, கவிதை, பாடல் இந்த மாதிரியான கலைகள்ல ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். குடும்ப சம்பந்தமான பேச்சுகளுக்குள்ள நீங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. மற்றபடி நல்ல மகிழ்ச்சியான மனநிலைகள் இருக்கும். வெளியில பழகுறதுக்கு இனிமையான நபராக இன்னைக்கு எல்லாருக்குமே காணப்படக்கூடிய ஒரு தோற்றங்கள் உங்களிடம் காணப்படும். குளிர்ந்த உணவுகளை எல்லாம் விரும்பி உண்ணக்கூடிய நபராக இன்னைக்கு இருப்பீங்க. குளிர்ந்த பானங்கள் சாப்பிடுறதுக்கு விருப்பமான ஒரு நபராக இன்னைக்கு இருப்பீங்க. முக பொலிவுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். செல்வ வளங்கள் எல்லாம் கூடக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய மனநிலை இன்னைக்கு நல்லபடியாக இனிமையானதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிய ஆடைகள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் நிறைய தோன்றும். பிற்கால சேமிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஈடுபாடுகள் எடுக்கிறதுக்கான முயற்சிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அழகுபடுத்திக் கொள்வதில் இன்னைக்கு ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்வதற்கான ஆர்வங்கள் நிறைய காணப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வாய் குறித்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் மருத்துவ தீர்வு எடுத்ததுக்கு அப்புறம் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள் தானமாகவோ அன்பளிப்பாகவோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் தகுந்த மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய் வழியில குடும்பத்திற்கு பேர் ஆதரவுகள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குடும்ப அன்பர்களுக்கு வீடு, வண்டி, மனை இதையெல்லாம் வாங்குகின்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். உங்களிடம் அதை குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குடும்ப அன்பர்களுக்கு மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அதன் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். நம்ம வீட்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி படிக்கலாம், இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் எடுக்கலாம் அப்படின்ற ரீதியில உங்களுக்கு குடும்ப அன்பர்கள் மீதான ஒரு சிந்தனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விவசாயம், பால் வியாபாரம், முத்து சம்பந்தமான விற்பனைகள், மீன் வியாபாரம், ஜவுளி சம்பந்தமான வியாபாரம், கடற்பயணங்கள் மேற்கொள்கின்ற வேலைகள், இந்த மாதிரியான வேலைகள் செய்யறவங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு வேலைகள் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வீண் வம்புகளுக்கு நாமளாக இன்னைக்கு போகக்கூடாது. கொஞ்சம் செயல்பாடுகள்ல நிதானங்கள் அவசியமாக தேவை. கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் நீங்க செய்யாதீங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கு பெரிதான துன்பப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம். புதிதான முயற்சிகளை மேற்கொள்வது
மேற்கொள்ளும் போது அதன் வழியிலையும் சில சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒப்பந்த ரீதியிலான விஷயங்கள் ஏதாவது மேற்கொள்ள போறீங்கன்னா இன்னைக்கு தாராளமாக பண்ணலாம், நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி அயல்நாடு சம்பந்தமான விஷயங்களுக்கு ஏதாவது முயற்சி பண்றீங்க, ஒரு வேலை தேடுறதுக்கோ இல்ல பயண ரீதியிலயோ போறீங்க, இல்லைன்னா தொழில் தொடங்கும் முயற்சிகளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இதையெல்லாம் இன்னைக்கு நீங்க தாராளமாக பண்ணலாம். டிவோர்ஸ் ஆகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 2வது திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகளும் இன்னைக்கு தாராளமாக பேசலாம். நல்லபடியாக அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியூர், வெளிநாடு சம்பந்தமான பயண ரீதியில நல்லபடியான முன்னேற்றங்கள் இன்னைக்கு இருக்கும். அதன் சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். ஆன்மீக ரீதியிலான எண்ணங்கள், அதன் ரீதியிலான பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எடுக்கும் விஷயங்கள்ல ரெட்டிப்பு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன். ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் விரயஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். சந்திர பகவான் ராசியிலேயே உச்சம் பெற்று அமர்வு பெற்று இருக்கின்றார். உங்களுக்கான சின்ன சின்ன செலவுகள் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உடல் ரீதியான தொந்தரவுகளுக்கு சின்ன சின்ன மருத்துவ தீர்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வாங்கிய கடன்களை சரியாக அடைக்கும் சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். ஏதாவது பேங்க்ல இஎம்ஐ இருக்குது, இல்லைன்னா வெளிக்கடன்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் இன்னைக்கு சரியாக அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு பதவி உயர்வு சம்பந்தமான விஷயங்கள்ல இடமாற்றங்கள் ஏதாவது ஏற்படலாம். அதாவது பதவி உயர்வும் கிடைச்சு இடமாற்றமும் அமையிற மாதிரி சூழ்நிலைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வேலை கிடைச்சு சிலருக்கு அதன் ரீதியில நமக்கு இந்த வேலை இந்த இடத்துல இருக்கு, நம்ம கொஞ்சம் மாறி இருக்கிறது நல்லா இருக்கும் அப்படிங்கிற சிந்தனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சிறிய அளவிலான வியாபாரங்கள் இல்லைன்னா தொழில்கள் இதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஜலதோஷம் உள்ளிட்ட குளிர் ரீதியான உடல் தொந்தரவுகள்னால அவதிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுக்கான எந்த ஒரு விஷயங்களையுமே தைரியமாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். துணிந்து செய்யும் ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். எந்த விஷயம் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிறு செலவுகளோடு கூடிய வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய தன்னம்பிக்கையின் அளவு இன்னைக்கு அதிகமாக இருக்கும். திறமைகள் வெளிப்பாடுனால தகுந்த வேலை வாய்ப்புகள், புதிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இளைய சகோதரரோடு இன்னைக்கு இணக்கமான சூழ்நிலையில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அவர் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு சூழலும் நிறைய இருக்கு. அவர்கிட்ட ஏதாவது உதவிகள் கேட்டிருந்தீங்கன்னா, அவரால இன்னைக்கு செய்ய முடியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. மாமனார் வழியில உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அழகுபடுத்திக் கொள்ளுவதுல இன்னைக்கு ஆர்வங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். மன மகிழ்ச்சி இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கொஞ்சம் முடிஞ்சளவு விட்டு கொடுத்து செல்லுவது மிகவும் அவசியமாக இன்னைக்கு இருக்கின்றது. ஸ்கின் சம்பந்தமான மருத்துவ தீர்வுகள் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸ்கின் ரீதியிலான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னா அதற்கு தகுந்த மருத்துவ சிகிச்சைகள் எடுக்கும் எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய எதிரிகளை எல்லாம் வெற்றி கொள்ளும் திறன் இருக்கும். குடும்ப ரீதியிலயோ இல்லைன்னா தொழில் சம்பந்தமாகவோ இருக்கின்ற எதிரிகளை எல்லாம் வெற்றி கொள்ளும் திறன் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இசை ரீதியிலான ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெள்ளி பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பயணங்கள் போகின்ற ஒரு விஷயங்கள் நல்லபடியாக நீங்க முயற்சி செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விளையாட்டு துறைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு நிறைய சூழல்கள் இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியூர், வெளிநாடு பயணங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நீங்க நல்லபடியாக பேசலாம். நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வியாபாரங்களுக்கு முயற்சி செய்றீங்க அப்படின்னு சொன்னா அதுவும் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான முயற்சிகள் ஏதாவது செய்றீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அதன் குறித்து ஈடுபட வேண்டாம்.
நகம், முடி இதெல்லாம் விட்டுறதா இருந்தாக இன்னைக்கு இதெல்லாம் செய்ய வேண்டாம். எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிற விஷயங்களும் இன்னைக்கு செய்ய வேண்டாம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நகை வாங்க போறீங்க, இல்ல நகை செஞ்சு தர சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அதன் குறித்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்யலாம். சுப காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக பண்ணலாம். நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதே மாதிரி நிலம் சம்பந்தமான விஷயங்கள் வாங்க போறீங்க, கையெழுத்து போட போறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதுலயும் நீங்க இன்னைக்கு ஈடுபடலாம். உங்களுடைய ராசியான நிறம் சந்தன நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் இன்னைக்கு உச்சமாக இருக்கின்றார். குடும்பத்திற்கான செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். குடும்ப ரீதியில நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதையெல்லாம் இன்னைக்கு நம்ம வாங்கி தர்ற ஒரு சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பண வரவுகளும் இன்னைக்கு இருக்கும், செலவுகளும் இருக்கும். இன்னைக்கு உங்களுடைய தொழில் ரீதியிலான விரயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பயணங்கள் போகின்ற ஒரு எண்ணங்களோ முயற்சிகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வீடு, வண்டி, மனை இதன் சார்ந்த எண்ணங்கள் சிலருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்பாடாக நம்ம பணம் எல்லாம் சேர்த்து வைக்கின்ற ஒரு சூழ்நிலைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய் வழியில சின்ன சின்ன செலவுகள் ஏற்படலாம். இல்லைன்னா அவங்களுக்கு பிடித்த பொருட்கள் எல்லாம் வாங்கி தரலாம். இல்லைன்னா அவங்களோடு பயணங்கள் எங்கேயாவது மேற்கொள்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த வழியில சின்ன சின்ன விரயங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆரம்ப கல்வி சம்பந்தமான செலவினங்கள் ஏதாவது ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேசுதலின் போது கொஞ்சம் நிதானங்கள் தேவை. அதாவது வாக்குறுதிகள் தர்றதுல கொஞ்சம் நிதானங்கள் அவசியமாக இன்னைக்கு தேவை. கலை சார்ந்த பள்ளிகள்ல சேரக்கூடிய ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பிற்கால சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் சிலருக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீட்டில் நடக்கும் சுப நிகழ்வுகள்னால மகிழ்ச்சிகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உறவினர்கள் வழியில ஏதாவது சந்திப்புகள் நிகழலாம். இல்லைன்னா அவங்க விரும்புற பொருட்கள் எல்லாம் வாங்கி தரலாம். இந்த மாதிரியான முறைகள்ல சின்ன சின்ன செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். அதற்கெல்லாம் இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. சுவாச ரீதியிலான பிரச்சனைகளுக்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வேலை இல்லைன்னா படிப்பு ரீதியாக நமக்கு இடமாற்ற சிந்தனைகள் வர்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பாட்டி இருக்கிறாங்கன்னா உடல் நலத்துல கொஞ்சம் கவனங்கள் அதிகமாக இன்னைக்கு தேவை. குடும்பத்தை விட்டு திடீரென வெளியூர், வெளிநாடு பயணங்கள் இதெல்லாம் போறதுக்கு ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விரும்பிய பொருட்கள்ல மூலதனம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ரகசியமான விஷயங்கள்ல இருந்து பண வரவுகள் சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. செரிமான ரீதியிலான வயிற்று உபாதைகள், தொந்தரவுகள் ஏதாவது இருக்கிறதுக்கு சிலருக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உணவு சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு அதிக கவனங்கள் தேவை. நமக்கு எந்த உணவுகள் செட் ஆகுமோ அதை கொஞ்சம் பார்த்து அந்தபடி சாப்பிடுறது நமக்கு ரொம்ப நல்லதாக இன்னைக்கு இருக்கும். அனைவருக்குமே பலன் கருதாம உதவக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இரக்க சிந்தனையினால நிறைய இன்னைக்கு உதவிகள் செய்யக்கூடிய நிலைகள் நிறைய இருக்கின்றது. தான தர்மங்கள் செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். வாழ்க்கை துணைக்கு தேவையான பொருட்கள் இல்லைன்னா வேறு ஏதாவது விஷயங்கள் இதெல்லாம் வாங்கி தரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது இன்னைக்கு. வீண் பேச்சுகளையும் கருத்து மோதல்களையும் கொஞ்சம் தவிர்த்துட்டோம்னா அது நல்லபடியாக இன்னைக்கு இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிலம் வாங்கும் விஷயங்களாக நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா அது நல்லபடியாக இன்னைக்கு முடியும். நகை வாங்கும் விஷயங்கள், நகை செய்யக்கூடிய விஷயங்கள் இதுல எல்லாம் ஈடுபடுறீங்கன்னா அது நல்லபடியாக இன்னைக்கு நடக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இரவு பயணங்கள் எல்லாம் மேற்கொள்றீங்கன்னா இன்னைக்கு அதன் குறித்து கொஞ்சம் ஆலோசனைகள் தேவை. முடிந்தால் அதை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அதிகமாக தேவை. புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குறீங்கன்னா இன்னைக்கு அதன் குறித்த பேச்சுவார்த்தைகள் தேவையில்லாத ஒன்றாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவங்க கிட்ட உதவிகள் கேட்டிருந்தோம்னா அவங்க உதவுற மாதிரி உதவி நம்ம ஒரு ஏமாற்றத்திற்கு ஆளாக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றதுனால சுய முயற்சிகள் இன்னைக்கு நம்மளாவே நம்மளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கடன்கள் அடைக்கிற விஷயங்கள்ல மற்றபடி நீங்க ஈடுபடலாம்.
வியாதிகளுக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் உண்ணறதுக்கான விஷயங்களும் இன்னைக்கு நீங்க ஈடுபடலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு மேற்கொண்டோம்னா, கடன்கள் சீக்கிரமாக அடைபடும். வியாதிகளும் சீக்கிரமாக தீர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன். கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் உச்சமாக இன்னைக்கு இருக்கின்றார். மனநிலைகள் இனிமையானதாக இன்னைக்கு இருக்கும். மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுக்கான முன்னேற்றங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுக்கான அடுத்தடுத்த ஒரு படிக்கட்டுகள்ல ஏறி போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள், சந்தோஷமான மனநிலைகள் இதெல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். வரவேண்டிய லாப பணங்கள் எல்லாம் வருகின்ற நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. லாபங்கள், ஆதாயங்கள் இதெல்லாம் அதிகமாக வரக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. அலங்காரங்கள் செய்ய விருப்பமான நபராக இன்னைக்கு இருப்பீங்க. திருமணம் எல்லாம் ஒரு டிவோர்ஸ் ஆகி முடிஞ்சவங்களுக்கு இரண்டாவது திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மூத்த சகோதரரோடு இணக்கமாக இன்னைக்கு இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். செய்தொழில் சார்ந்த விஷயங்கள்ல லாபங்கள், ஆதாயங்கள் இதெல்லாம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நீர் மேலாண்மை சம்பந்தமான விஷயங்கள், மீன் வியாபாரம், பலசரக்கு விற்பனை, காய்கறி பழ உற்பத்தி விற்பனை இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறைய ஈடுபடுவீங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடியவங்களுக்கு இதன் வழியில லாபங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கடற்பயணம் சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கும் நிறைய லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய் வழியில சிலருக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். அவர்கிட்ட ஏதாவது உதவிகள் எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குழந்தைகள் மீதான கவனங்கள் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு தேவை. கால்நடை வளர்ப்பு, பராமரிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லயும் லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். மன அமைதி இன்னைக்கு நிறைய இருக்கும். எண்ணிய விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய சூழல்கள் இருக்கின்றது. நண்பர்கள் வழியில நன்மைகளோ உதவிகளோ இதெல்லாம் கேட்ட நேரத்துல கேட்டபடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மருமகன் மருமகள்களால எதிர்பார்த்த உதவிகள், நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சுய முயற்சிகள் வெற்றி பெறும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. திறமைகளுக்கு தகுந்த வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும். அதன் வழியில உங்களுக்கு அடுத்தடுத்த ஒரு கட்டத்துக்கு போறதுக்கு சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. பேச்சாற்றல்னால பெரிய வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கலைகளின் வழியில லாபங்கள் அதிகமாக இருக்கும். ஆதாயங்களும் நிறைய கிடைக்கும். கற்ற கலைகளின் வழியில லாபங்களும் ஆதாயங்களும் இன்னைக்கு நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில கொஞ்சம் கவன நிலைகள் தேவை. தன் குறிக்கோளை அடைகின்ற முயற்சிகள்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தன்னோட குறிக்கோளை நோக்கி ஓடக்கூடிய ஒரு நபராக இன்னைக்கு இருப்பீங்க. பேராசைகள்னால புதிய ஒப்பந்தங்கள் போடும் விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவன நிலைகள் தேவை. புதிதாக ஒப்பந்தங்கள் போடுகின்ற விஷயங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக தேவை. ஞாபக சக்திகள் எல்லாம் அதிகரிக்கும். இன்னைக்கு சமாதான பேச்சுகள் ஏதாவது பிரச்சனைகள்னால ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அது நல்ல உடன்பாடுகளோடு முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சின்ன சின்ன பதற்றங்கள், அவசரங்கள் இதை குறைச்சோம்னாலே இன்னைக்கு போதுமானதாக இருக்கின்றது. உயர் அதிகாரிகளுடைய தொடர்புகள் எல்லாம் புதிதாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. செல்வாக்குகள், அந்தஸ்து இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் நிறைய இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கேஸ் ஏதாவது போட விரும்புறீங்கன்னா இன்னைக்கு தாராளமாக பண்ணலாம். ஏதாவது பெரிய நிறுவனங்கள்ல வேலைகளுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அதன் குறித்த விஷயங்கள்ல தாராளமாக ஈடுபடலாம். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் பழக்கங்கள் வச்சுக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அவரோடு சேர்ந்து நம்ம இருக்கின்ற சூழ்நிலைகள்ல ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா நமக்கு தான் அந்த ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தம்பதியர்களுக்குள்ள ஒற்றுமைகள் அவசியமாக இன்னைக்கு தேவை. ஒருவர் பிரச்சனை செஞ்சாலும் இன்னொருத்தர் விட்டு கொடுத்து போறது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு விரும்பிய விஷயங்கள்ல எல்லாம் துணிவுடன் இன்னைக்கு இறங்கலாம். அந்த விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஜோதிட ரீதியான பரிகார வேலைகளை இன்னைக்கு செய்யலாம். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காங்க, இதை இன்னைக்கு பண்ணலாம். இன்னைக்கு
நீங்க பண்ணீங்கன்னா இன்னைக்கு நல்லபடியாக சீக்கிரமாக அந்த பரிகாரம் வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அரசு ரீதியிலான காரியங்களுக்கு இன்னைக்கு முயற்சி எடுக்கலாம். ஏதாவது ஒரு பெரிய விஷயங்கள் எல்லாம் அரசு ரீதியில நம்ம ஏதாவது கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம அதன் குறித்த முயற்சிகள்ல தாராளமாக ஈடுபடலாம். உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரியன் பாக்யஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இன்னைக்கு உச்சம் பெற்று இருக்கின்றார். தந்தைக்கு தேவையானவற்றை செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். கோவில் வேலைகள்ல ஈடுபாடுகள் எடுத்து கலந்து கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான பயணங்களோ தொழில் முயற்சிகளோ இல்லைன்னா அங்க போய் வேலை தேடுகின்ற ஒரு செயல்பாடுகளோ இதிலெல்லாம் நம்ம ஈடுபடக்கூடிய ஒரு எண்ணங்கள் வரும். இதன் வழியில சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏதாவது நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நமக்கு பதவி உயர்வும் கிடைச்சு நீங்க வேறு இடத்துக்கு டிரான்ஸ்பர் போங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வர்றதுக்கும் நிறைய சூழல்கள் இன்னைக்கு இருக்கின்றது. சிலர் தொழில்ல முதலீடு செய்யும் எண்ணங்கள் இருக்கும். அதாவது தொழிலுக்கான செலவுகள் செஞ்சு புதிதா தொழில் தொடங்குற ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நீர் மேலாண்மை சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடலாம். வரி நிறுவனங்கள்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு வேலைகள் நல்லபடியாக நடக்கும். மீன் விற்பனை செய்யலாம். வியாபார ரீதியிலான எண்ணங்கள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பழம் காய்கறி இதெல்லாம் உற்பத்தி விற்பனை இந்த மாதிரியான வேலைகள்ல இன்னைக்கு ஈடுபடலாம். பலசரக்கு சம்பந்தமான மளிகை பொருட்கள் விற்பனைகள்லையும் இன்னைக்கு நம்ம ஈடுபடலாம். இந்த மாதிரியான தொழில் முறைகள் எடுத்து செய்யலாம் எண்ணம் அப்படிங்கிற வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு இந்த மாதிரியான தொழில்கள் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா அதன் வழியில வருமானங்களும் இன்னைக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு தாய் வழியில தொழில் முறைகளுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அம்மா உங்களுடைய வேலைகளுக்கு சப்போர்ட் பண்ற சூழல்கள் நிறைய இருக்கும். தொழில் ரீதியில புதுமைகளை எல்லாம் புகுத்தக்கூடிய ஒரு சிந்தனைகள் அதிகமாக உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அரசு பணிக்கான முயற்சிகளில் சிலர் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய்க்கு மனம் மற்றும் உடல் ரீதியிலான ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதாக வீடு மனை வண்டி இதெல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில்முறை சம்பந்தமான மேற்கல்விகள் படிக்கின்ற சூழல்கள் சிலருக்கு வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நம்ம ஏற்கனவே ஒரு தொழில்ல இருக்கும். இது சார்ந்த ஒரு டிகிரி வாங்கினோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நமக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி நமக்கு இருந்தா கொஞ்சம் மரியாதைகள் கூடும். அதன் வழியில சம்பளங்கள் எல்லாம் உயரும். இந்த மாதிரியான எண்ணங்கள்னால தொழில் ரீதியான ஒரு மேற்கல்வி படிக்கிறதுக்கான ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பாஸ்போர்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் பண செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில்முறை சம்பந்தமான மீட்டிங்ல எல்லாம் கலந்து கொள்கின்ற ஒரு சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளோ இல்லைன்னா அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகளிலோ ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பொது சேவை செய்யக்கூடிய விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் சிலருக்கு காட்டக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அரசு முறைகள்ல நம்ம சரியா எல்லா விதங்களையும் சரியா இருந்துட்டோம்னா தேவையில்லாத ஃபைன் கட்ட வேண்டியதாக இருக்காது. அதனால கொஞ்சம் வண்டி வாகனங்களாக இருக்கட்டும் தொழில்முறை சம்பந்தமான ஆவணங்களாக இருக்கட்டும் இதுலெல்லாம் நம்ம கொஞ்சம் சரியா இருந்துக்கிட்டோம்னா இந்த ஃபைன்ல இருந்து இன்னைக்கு தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மதிப்பிற்குரிய நபர் என போற்றப்படக்கூடிய ஒரு நபராக இன்னைக்கு காணப்படுவீங்க. தியாக மனப்பான்மைகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். வீட்டில் சுப நிகழ்வுகள்னால மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும். தொழில் முறைகளுக்கு தேவையான கட்டிடங்கள் பார்க்கிறது இல்லைன்னா காலி மனையிடங்கள் பார்க்கிறது இல்லைன்னா எனக்கு வீடு மாதிரி ஒரு இடம் வேணும் அதுலதான் நான் புதிதா பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு அந்த மாதிரியான தேடுதல்கள் இல்லைன்னா தொழில் முறைகளுக்கு தேவையான வாகனம் இந்த மாதிரி ஒரு தேடுதல்கள் குறித்த ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இதையெல்லாம் வாங்குவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இல்லைன்னா இதை வாடகைக்கு எடுத்து வச்சுக்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பண்ணை வேலைகளின் வழியில லாபங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். தெரிந்த கலைகளையே தொழிலாக எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நமக்கு ஏதாவது கலைகள் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னா அதையே தொழிலா எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது.
மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு திடீரென வெளியூர் பயணங்கள் எல்லாம் போக போறீங்க அப்படின்னு சொன்னா அதுல எல்லாம் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமாக தேவை. கடன் வாங்கி எந்த ஒரு புதிய முயற்சிகளிலும் ஈடுபட வேண்டாம். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒப்பந்த ரீதியிலான விஷயங்கள் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். குழந்தை பேரு சம்பந்தமான முடிவுகளும் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ள போறீங்கன்னா இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். வியாபார ரீதியிலான முயற்சிகள்ல இறங்குறீங்கன்னு சொன்னா அதுவும் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவன் பார்வதி. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் களத்திரஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் பாக்யஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். தந்தை வழி இல்ல வரன் பார்க்கும் ஒரு சூழ்நிலைகள், அதற்கான ஒரு முயற்சிகள் இதெல்லாம் எடுப்போம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கூட்டு தொழில் சார்ந்த எண்ணங்கள், தந்தையிடம் ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். இன்னைக்கு தந்தை வழியில ஆதரவுகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். லாபங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெளிநாட்டு பயணம் இல்லைன்னா தொழில் தொடங்குற எண்ணங்கள், வெளிநாட்டுல போய் அப்படி இல்லைன்னா வெளிநாட்டுல போய் வேலை தேடக்கூடிய ஒரு எண்ணங்கள், இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏற்கனவே இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா அதன் வழியில லாபங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கோவில் வேலைகள்ல ஈடுபடுவதன் மூலமும் இன்னைக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நற்பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளுகின்ற ஒரு பேச்சுவார்த்தைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தை வழி சொத்துகள்னால லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தந்தை செய்த பணிகள் வழியில உங்களுக்கு ஆதாயங்கள், லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. பரம்பரை சொத்துகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தை வழியில உதவிகளோ, மாமன்மார் உறவினர்கள் வழியில ஆதரவுகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இவர்கள் வழியில நமக்கு கேட்ட உதவிகளோ லாபங்களோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தொழில் மூலம் லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். நீங்க செய்யக்கூடிய வேலைகளோ தொழில்களோ இதன் வழியில லாபங்கள் நிறைய இருக்கும். மூத்த சகோதரர் தந்தைக்கு ஆதரவாக இன்னைக்கு செயல்படுவார். தந்தைக்கு நிறைய சப்போர்ட் பண்ற சூழல் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. எழுத்துத்துறை சார்ந்த வேலைகள்ல முன்னேற்றமும் லாபமும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். எதிரிகளை வெல்லும் திறன் இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக இருக்கும். வேலை ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ எதிரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்களை எல்லாம் வெற்றி கொள்ளும் சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தான தர்மங்கள் எல்லாம் செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அறக்கட்டளை, தர்மசாலை இதுல எல்லாம் முன் வந்து நீங்களாகவே உதவக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். நீங்களே ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு பண்ணக்கூடிய ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனைவியின் சகோதரர் வழியில ஆதாயங்கள், லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க அங்கு சொத்துகள் வாங்கும் முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வாரிசு வேலைகளுக்கான முயற்சிகள் இன்னைக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. இதன் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட போறீங்கன்னா இன்னைக்கு போய் கொஞ்சம் ஹெல்ப் கேட்டு பாருங்க, நல்லபடியாக நடக்கும். பிரச்சனை தரும் உறவுகளை எல்லாம் விட்டு விலகி விடுவது இன்னைக்கு சிறந்த முறையில இருக்கும். அதாவது ரொம்ப தொல்லை தருது, இந்த உறவு நமக்கு தேவையில்லை, இது தகாத உறவு, இதை விட்டு நம்ம விலகிடலாம் அப்படின்ற முயற்சிகள்ல இன்னைக்கு நல்லபடியான முன்னேற்றங்கள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நண்பர்கள் வழியில ஏதாவது உதவிகள் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மருமகன் மருமகள்களால நன்மைகள், ஆதாயங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அண்டை அயலாரோடு இணக்கமான நட்பு முறைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அரசியல் ரீதியான செல்வாக்குகள் உயரக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்கின்றீங்கன்னா அதன் சார்ந்த முயற்சிகள்ல இன்னைக்கு தாராளமாக ஈடுபடலாம். எடுக்கின்ற விஷயங்கள்ல ரெட்டிப்பு லாபங்கள் இருக்கும். புதிதான வியாபாரம், தொழில் இல்லைன்னா வேலைக்கு சேர்கின்ற முயற்சிகள் இதுல எல்லாமே நமக்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடி வெட்டுறது, நகம் வெட்டுறது இதெல்லாம் இன்னைக்கு செய்ய வேண்டாம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை இன்னைக்கு செய்ய வேண்டாம். புதிதான முயற்சிகளிலுமே இன்னைக்கு நம்ம ஈடுபடாம இருக்கிறது மிகவும் முக்கியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம யார்கிட்டையாவது உதவிகள் கேட்டிருந்தா அவங்க உதவுவது போல ஒரு நடிப்பு பாவனை காட்டுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால பெரிதாக யாரையும் இன்னைக்கு நம்ப வேண்டாம். நம்ம உதவி கேட்டு இருக்கிறவங்கள நம்பாம இருக்கிறது மிகவும் அவசியமானதாக ஒன்று.
அதாவது ஒரு கூட்டங்கள் மூலமா நம்ம ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போடுறோம், இல்லைன்னா சந்திப்புகள் நிகழ்த்துறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக தேவைப்படுகின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமர். துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் கலத்திரஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். சந்திர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் உச்சமாக இன்னைக்கு இருக்கின்றார். திருமண பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானங்கள் தேவை. அவசரப்பட்டு எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளும் விட்டுடக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பார்ட்னரோடு சின்ன சின்ன உரசல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் ரீதியான விஷயங்கள்ல கவனங்கள் இன்னைக்கு அவசியமாக தேவை. நம்மளுடைய மேற்பார்வையில எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தொழில் முறைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கவனங்கள் அவசியமாக தேவைப்படுகின்றது. பெரிய அளவிலான முதலீடுகள் போடும் விஷயங்கள்லயும் இன்னைக்கு நிறைய கவனங்கள் தேவை. அரசு பணிகள் சார்ந்த வேலைகள்ல இருக்கிறீங்கன்னா உங்களுடைய வேலைகள்ல இன்னைக்கு கவனங்கள் தேவை. தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. உடன் பணிபுரியும் நபர்களுக்கு கடன் உதவி செய்யும் எண்ணங்கள் இல்லைன்னா அதன் சார்ந்த வாய்ப்புகள் வர்றதுக்கான நிறைய சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உடல்நிலையில சின்ன சின்ன குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உடல் ரீதியான குளிர் நோய்கள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மருத்துவ தீர்வுகள் எடுப்போம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நீர் சார்ந்த பகுதிகள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக தேவை. அந்த மாதிரியான இடங்கள்ல வேலை செய்யும்போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. மன சஞ்சலம் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். ஏதாவது ஒண்ண நினைச்சு நம்மளே வருத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மேற்கொள்கின்ற முக்கியமான விஷயங்கள்ல தடைகள், இடைஞ்சல்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பகைவர்கள் வழியில தொல்லைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தேவையில்லாத காரியங்களை செய்யறதுனால துன்ப நிலைக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால கொஞ்சம் எந்த விஷயங்களை செய்யணுமோ அதை மட்டும் மேற்கொண்டு செய்யறது மிகவும் நல்லதாக இன்னைக்கு இருக்கும். வீணான கருத்து மோதல்கள், விவாதங்கள் இதிலெல்லாம் நம்ம கலந்துக்காம இருக்கிறது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. உயில் மூலமான சொத்துகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தினோம்னா அது நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மூதாதையர்கள் வழி வழியாக பயன்படுத்திய பொருட்கள் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கின்றது. தொழில் முறைகளிலோ இல்லைன்னா உறவு முறைகளிலோ உங்கள் மீது வீண் பழிகளோ அவதூறுகளோ சுமத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. அதனால எல்லார்கிட்டையும் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. பொய் குற்றச்சாட்டுகள் ஏதாவது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இன்சூரன்ஸ், பென்ஷன் இந்த மாதிரியான வேலைகளுக்காக முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதன் ரீதியில ஒரு நல்ல தகவல்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நீர் சம்பந்தப்பட்ட உடல் நோய்கள் ஏதாவது இருக்குதுன்னா அதன் வழியில அவதிகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் மீது கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக தேவை. விலை உயர்ந்த பொருட்களை கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபடும் போது கவன நிலைகள் அதிகமாக தேவை. முடிந்தால் இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல ஈடுபடாம இருக்கிறது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. துறை சார்ந்த ஆராய்ச்சி திறன்கள் அதிகமாக இருக்கும். இந்த ஆராய்ச்சிகளை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக தேவை. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உதவிகள் எதிர்பார்த்து இருந்தோம்னா அதன் வழியில கொஞ்சம் ஏமாற்றங்கள் தான் அதிகமாக இருக்கும் என்பதை நாம உணர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கூட்டம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போடுறோம் இல்லைன்னா சந்திப்புகள் நிகழ்த்துறோம் அப்படின்னா அதுல எல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு அதிக கவன நிலைகள் தேவை. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக தேவை. புதிதாக வண்டி எல்லாம் வாங்குறோம்னு சொன்னா இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். சாலை பகுதிகளில் செல்லும் போது கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக இன்னைக்கு தேவை. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான செயல்கள் இல்லைன்னா புதிதான பணிகள் ஏதாவது மேற்கொள்றீங்கன்னா அதன் வழியில பிரச்சனைகள் வரலாம். அதனால முடிஞ்சளவு சாதாரண நாளை போல நகர்றது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர்.
விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் களத்திரஸ்தானத்தில் உச்சமாக இருக்கின்றார். பூர்வீக இடங்கள்ல வரன் பார்க்கும் எண்ணங்கள் இருக்கும். அதாவது சொந்த ஊர்ல நம்ம ரிலேட்டிவ்ல இருக்காங்க, இல்ல நமக்கு தெரிஞ்சவங்கள்ல இருக்காங்க, இந்த மாதிரி வரன் கேட்கின்ற ஒரு சூழ்நிலைகளோ எண்ணங்களோ வர்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனதிற்கு பிடித்த வரன் சிலருக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சொந்த ஊரிலேயே சிலருக்கு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் குறித்து நம்ம கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குழந்தை பேரு குறித்த பேச்சுவார்த்தைகள் கணவன் மனைவிக்குள்ள நிகழ்த்துறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வரன் பார்க்கும் முறைகள்ல ஏதாவது பயணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வரன் வீட்டில் இருந்து நம்ம ஏதாவது எதிர்பார்த்த செய்திகள் இருக்குன்னா அது நல்லபடியாக வர்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கணவன் மனைவி பிரச்சனைகளை கொஞ்சம் பேசி தீர்த்துக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. சிலருக்கு தந்தை வழியில வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த வழியில உறவினர்களுக்குள்ள ஏதாவது வரன் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை கேட்டு பார்ப்போம் அப்படிங்கிற முயற்சிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமண விஷயங்கள் குறித்து தந்தையிடம் சிலருக்கு பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி சூழ்நிலைகளும் நிறைய இருக்கின்றது. உணவு விற்பனை, பானங்கள் விற்பனை இதெல்லாம் ஈடுபட்டு இருக்கீங்கன்னா இந்த விற்பனைகள் இருந்து நல்லபடியாக நடக்கும். தயிர் விற்பனைகள்ல ஈடுபட்டு இருக்கீங்கன்னு சொன்னா அதுவும் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். ஞாபக மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால நம்ம எடுத்துக்கொண்டு போற பொருட்கள் மீது கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அதிகமாக தேவைப்படுகின்றது. புதிதாக ஆடைகள் வாங்குகின்ற எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், கர்ப்பப்பையில நீர்க்கட்டி சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னா அதற்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் எடுப்போம் அப்படிங்கிற சிந்தனைகள் வர்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருடு போன பொருட்கள் குறித்த தகவல்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஜவுளி சம்பந்தமான வியாபாரங்கள்ல ஈடுபட்டு இருக்கின்ற நபர்களுக்கு இன்னைக்கு வியாபாரங்கள் நல்லபடியாக நடக்கும். மாமனார் வழியில செல்வ வரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவருடைய வழியில ஏதாவது நன்மைகள் நடக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நண்பர்கள் வழியில ஏதாவது உதவிகள் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பேங்க் ரீதியில ஏதாவது லோன் எல்லாம் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதுல லாபகரமான தகவல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சமரச பேச்சுகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு எண்ணங்கள் வரும். ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கு ஒரு சமாதான பேச்சுகள் ஏதாவது போகலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகளோ எண்ணங்களோ வர்றதுக்கு நிறைய சூழ்நிலைகள் இருக்கின்றது. இரண்டாவது குழந்தைக்கு பல்வேறு உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய இரண்டாவது பசங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். இசைத்துறையில பெரும் முன்னேற்றங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அம்மா வழியில பாட்டி இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு லாபங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். உங்களுக்கு திறமை வெளிப்பாடுனால நல்ல முன்னேற்றங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். உழைப்பால முன்னேறக்கூடிய ஒரு நபராக இன்னைக்கு போற்றப்படுவீங்க. உடல் நலன்ல மட்டும் சின்ன சின்ன கவனங்கள் இன்னைக்கு கொஞ்சம் தேவை. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் போது அதிக கவன நிலைகள் தேவை. பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு நம்ம சரியா கவனமா இருக்கிறது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக தொடங்கும் விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. முடிஞ்சால் அதை கொஞ்சம் இன்னைக்கு செய்யாம இன்னொரு நாள் பண்ணிக்கிறதே மிகவும் நல்லதாக இருக்கும். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக தேவை. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு தம்பதிகளுக்குள்ள கொஞ்சம் ஒற்றுமைகள் அவசியமாக தேவை. கணவன் மனைவியா இருக்கிறீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் நடக்குதுன்னு சொன்னா அதுக்குள்ள நீங்க பேசி முடிச்சுக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. புதிதாக அறிமுகமாகின்ற நபர்களிடம் கொஞ்சம் கவனம் தேவை. அவர்களோடு சேர்ந்து எந்த ஒரு விஷயங்களும் நம்ம ஈடுபடாம இருக்கிறது மிகவும் அவசியமாக தேவைப்படுகின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன். தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவானும் ருணரோக சத்துருஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். ஏதாவது ஒரு விஷயத்திற்காக கடன் வாங்குகின்ற சூழ்நிலைகள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உடல்நிலை ரீதியான விஷயங்கள்ல இன்னைக்கு கவன நிலைகள் அதிகமாக தேவைப்படுகின்றது. சுவாச ரீதியிலான உடல்நல பிரச்சனைகளுக்கு, குளிர் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் இதிலெல்லாம் கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக தேவை.
சிலருக்கு இதன் சார்ந்த மருத்துவ தீர்வுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கடன் வாங்கி பெரிய அளவில் முதலீடு போடுகின்ற விஷயங்கள்லயும் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. முடிஞ்சா இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. தாய்க்கு உடல்நிலையில அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. சிலருக்கு வீடு, வண்டி, மனை இதன் மீது கடன் வாங்கி வேறொரு செயல்ல அந்த பணத்த போடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். ஒரு மேற்கல்வி சம்பந்தமான விஷயங்களா இருக்கலாம். இல்லன்னா வேற ஏதாவது பிசினஸ் பண்ண போறேன்ற விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல இதுல இந்த வண்டி, வாகனம், வீடு, மனை இதன் மீது கடன் வாங்கி அந்த பணத்த வேறொரு இடத்துல போடுவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. உயர்கல்வி ரீதியான விஷயங்கள்ல பண ஏற்பாடுகள் செய்யக்கூடிய ஒரு சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. திருத்தல தரிசனங்களுக்கு செல்லக்கூடிய எண்ணங்கள் நெறைய இருக்கும். சிறிய அளவிலான தொழில் முயற்சிகள் சிலருக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. அரசு வேலைகள்ல பரீட்சை எழுதி பாஸ் எல்லாம் ஆகியிருந்தீங்கன்னா, அந்த அரசு வேலைகள்ல சேரக்கூடிய உத்தரவுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. தற்கால பணிகளை கொஞ்சம் நிரந்தரமாக்குற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுல வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய கிடைக்கும். வயதில் மூத்த அன்பர்கள் வழியில சின்ன சின்ன செலவினங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. கல்லீரல், இடுப்பு சம்பந்தமான பகுதிகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. கால் பகுதிகள்ல கொஞ்சம் அவசியமாக கவன நிலைகள் இன்னைக்கு அதிகமாக தேவை. பகைவர்கள் வழியில தொல்லைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. தாய் மாமா இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவிகள் செய்ற மாதிரியான சூழ்நிலைகள் இன்னைக்கு நெறைய இருக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் மீது கொஞ்சம் கவனம் அவசியமாக தேவை. விலை உயர்ந்த பொருட்கள் ஒரு பொன் நகைகளாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளி நகைகளாக இருக்கலாம். இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு குடுக்கல், வாங்கல் விஷயங்கள்ல இன்னைக்கு ஈடுபடாம இருக்கிறது மிகவும் நல்லதாக இன்னைக்கு இருக்கின்றது. மேற்கொள்ளும் வேலைகள்ல இடைஞ்சல்கள், வீண் அலைச்சல்கள் இதெல்லாம் சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமாக தேவைப்படுகின்றது. தாயோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. தாய் வழி உறவுகளால சிலருக்கு வழக்குகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளும் நெறைய இன்னைக்கு இருக்கின்றது. சிலருக்கு வழக்குகள் நடந்து கொண்டிருக்குன்னா, அதன் வழியில செலவினங்கள் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. வீணான வம்புகளுக்கு நாமளா போகாம இருக்கிறது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. பெண்களால வீணான பிரச்சனைகள், சண்டைகள் இதெல்லாம் குடும்பத்துக்குள்ளேயோ, அக்கம் பக்கத்திலேயோ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. சந்தேக உணர்வுனால தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. கடனாக பொன், பொருள் வாங்குகின்ற எண்ணங்கள் இருந்தா, அதை கொஞ்சம் நம்ம இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குகின்ற சூழல்கள் இன்னைக்கு நெறைய இருக்கும். அதாவது ஆபரணங்களாகவோ, ஆடைகளாகவோ விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. வேலை ரீதியில ஒப்பந்தங்கள் போடுகின்ற விஷயங்கள்ல ஒரு ஈடுபாடுகள் காட்டக்கூடிய சூழல்கள் நெறைய இருக்கின்றது. பெரிய நிறுவனங்கள்ல வேலை தேடுகின்ற முயற்சிகள் நல்லபடியாக நடக்கும். அந்த வழியில சீக்கிரமா வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் நெறைய இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதனைகள் புரியக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. ஏதாவது கேஸ் ஏதாவது ஃபைல் பண்றீங்கன்னா, இன்னைக்கு தாராளமாக பண்ணலாம். அதன் வழியில உங்களுக்கு சாதகமாக வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நெறைய சூழல்கள் இருக்கின்றது. வரன் பார்க்க போறீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு அந்த வரன் ஓகே ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நாமளாகவே சும்மா இருந்தாலும் பிரச்சனைகள் தேடி வரக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. அதனால கொஞ்சம் எச்சரிக்கை அதிகமாக தேவைப்படுகின்றது. கொஞ்சம் கவனம் அவசியம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு முதல் திருமணம்லாம் டிவோர்ஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொன்னா, 2வது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு எடுத்தீங்கன்னா, நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. ஒப்பந்த ரீதியிலான விஷயங்கள்ல இன்னைக்கு ஈடுபடலாம். நல்லபடியாக முடியும். புதிதான முயற்சிகளை எடுத்தீங்கன்னா, அதுவும் லாபம் கொடுக்கிறதாக இன்னைக்கு அமைகிறது. உங்களுடைய ராசியான நிறம் வெளிர் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் சிவ தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதி குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்றார். குடும்பத்தோடு சொந்த ஊருக்கு பயணம் போகின்ற ஒரு எண்ணங்களோ, பேச்சுவார்த்தைகளோ இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. குழந்தை பேறு ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் ஆலோசனைகள் ஏதாவது நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது.
பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல குடும்பத்தோடு சேர்ந்து பேசுகின்ற ஒரு சூழ்நிலைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குலதெய்வ கோவிலுக்கு போவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதன் வழியில ஏதாவது பேச்சுவார்த்தைகளோ, முயற்சிகளோ எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சொந்த ஊரிலேயே சிலருக்கு வரன் பார்க்கும் எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சொந்த ஊரில் சிலருக்கு கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நண்பர்களை காணப் போகின்ற ஒரு பயணங்கள் ரீதியான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் உறவுகளோடு இணக்கமாக பழகுகின்ற ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக எடுத்து அதன் முயற்சிகள்ல இறங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கதா காலட்சேபம், சொற்பொழிவு சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வேலைகள் நல்ல முன்னேற்றமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு சின்ன சின்ன மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக குருக்களிடம் உபதேசம் பெறக்கூடிய ஒரு எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதன் சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பிள்ளைகள் வழியில சின்ன சின்ன செலவினங்கள் ஏற்படலாம். அவங்களுக்கு விருப்பமான பொருட்கள் வாங்கி தரலாம். இந்த மாதிரியான ஒரு செலவினங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இளைய சகோதரருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அவருக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டிருந்தா உங்களிடம் கேட்டிருப்பார். உங்களால முடிஞ்சா அதை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசியலில் ஈடுபாடுகள் சிலருக்கு அதிகமாக எடுத்து அதன் வழியில செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. திடீர் பண வரவுகள் வரவுள்ள நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. தந்தை வழியில சொத்து ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மனைவி வழியில வரும் வரவுகள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிர்கால சேமிப்புகள் குறித்து ஏதாவது ஆலோசனைகள் நடத்துறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதாக நட்புகள் அறிமுகமாகக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மன ரீதியில கொஞ்சம் குழப்ப நிலைகள் அதிகமாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். மார்பு, நுரையீரல் இது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னா இதற்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் எடுப்போம் அப்படிங்கிற சிந்தனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கலைநயமிக்க பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் அன்னைக்கு அதிகமாக இருக்கும். பிரிந்த நபர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். அதற்கான முயற்சிகள் சிலர் ஈடுபடக்கூடிய சூழல்கள் எல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனதிற்கு பிடித்த நண்பர்களோடு இல்ல நபர்களோடோ சந்திப்புகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஜோதிட ரீதியான ஆராய்ச்சிகள்ல சிலர் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண ரீதியிலான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனங்கள் தேவை. ஆன்லைன் பரிவர்த்தனை இந்த மாதிரி எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு பொருளை வாங்கி நம்ம ஒரு பொருளை கொடுக்குறோம். அதாவது ஒரு பொருளை வாங்குறோம், நம்ம பணம் கொடுக்குறோம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடும் போது இன்னைக்கு கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமாக தேவைப்படுகின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் செயல்கள்ல வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். அதனால தாராளமாக எந்த ஒரு விஷயங்களும் இன்னைக்கு நீங்க பண்ணலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நகை வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தாராளமாக ஈடுபடலாம். நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல கையெழுத்திட போறீங்க, வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா அதையும் இன்னைக்கு நீங்க தாராளமாக பண்ணலாம். உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன். கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். உங்களுக்காக புதிதாக வீடு, மனை, வண்டி இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு வாங்கணும் அப்படிங்கிற ஆசைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். இருக்கும் வீட்டையே கொஞ்சம் அழகுபடுத்தும் ஒரு யோசனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மனநிலையில சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குடும்ப ரீதியில அம்மாவிற்கான ஒரு ஆதரவுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய குடும்பம் உங்களுடைய தாய்க்கு நிறைய சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுக்கான செலவினங்கள் கொஞ்சம் இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுக்கு விவசாயம், காய்கறி, பழ உற்பத்தி இல்லைன்னா விற்பனை, வியாபார ரீதியிலான ஈடுபாடுகள், மீன் சம்பந்தமான விற்பனைகள், நீர் சார்ந்த பொருட்கள் விற்பனை இந்த மாதிரியான வேலைகள்ல
ஈடுபடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் எடுத்து இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்களோடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உறவினர்களோடு நல்ல நட்பு முறையில பழகக்கூடிய ஒரு சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பண்ணை சார்ந்த வேலைகள்ல ஈடுபடக்கூடியவங்களுக்கு இன்னைக்கு வேலைகள் நல்லபடியாக நடக்கும். தியானத்தினால நன்மைகள் அதிகமாக இருக்கும். மன ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னா அதுல கொஞ்சம் தியானத்தோடு இருந்துட்டோம்னா அது இன்னைக்கு நல்ல முயற்சிகளை தருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முக்கியமான விஷயங்களை பெரியோர்களிடத்தில் ஆலோசனை கேட்டு நடக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. பெரியோர்களிடத்திலோ அனுபவசாலிகளிடமோ நம் முக்கியமான விஷயங்கள் பேச போறோம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒண்ணு எடுக்க போறோம் அப்படின்னா அதை கொஞ்சம் ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறமா செய்யறது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கின்றது. அசையாத சொத்துகள் எல்லாம் வாங்கக்கூடிய எண்ணம் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசியல்ல பொதுமக்களுடைய ஆதரவுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. சுவாச ரீதியிலான உறுப்புகள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உபயோகமான பொருட்கள் வாங்குகின்ற எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உற்பத்தி துறைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வேலைகள்ல முன்னேற்றங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கலைகள் சார்ந்த பயிற்சியாளர்களாக சிலர் விருப்பப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது எனக்கு இந்த கலைகள் ரொம்ப நல்லா தெரியும், இந்த நாட்டியம் தெரியும், இந்த இசை தெரியும், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சிற்ப வடிவமைப்பு தெரியும், இல்லைன்னா ஓவிய ரீதியிலான ஒரு கலைகள் தெரியும். இந்த மாதிரி கலைகள் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு நாம இந்த கலைகளை எடுத்து பயிற்சியாளராக ஒரு வேலையா செய்வோம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீடு, மனை, வண்டி இதெல்லாம் வாங்கும் விஷயங்கள்ல உங்களுடைய ஆதரவும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய குடும்ப ரீதியிலான ஆதரவுகளும் ஈடுபாடுகளும் அதெல்லாம் நிறைய இருக்கும். அதாவது உங்களுடைய குடும்பமும் நீங்களும் சேர்ந்து வாங்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகள்ல இன்னைக்கு தாராளமாக ஈடுபடலாம். வளமும் நலமும் கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான செய்யும் வேலைகள்ல கொஞ்சம் அவசியம் கவனங்கள் தேவை. வண்டி வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமாக தேவைப்படுகின்றது. சாலை பகுதிகளில் கவனங்கள் தேவை. பாதுகாப்பு ரீதியில நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான விஷயங்கள்ல செயல்பாடுகளை ஏதாவது செய்றீங்கன்னா அது இன்னைக்கு வேண்டாம், அது இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகவும் நல்லதாக இருக்கும். சாதாரண நாளை போல இன்னைக்கு நகர்வது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதி தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவானும் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். இளைய சகோதரருக்கு இன்னைக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்க. அவருக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டிருந்தா அதற்கெல்லாம் நீங்க செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தைரியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. முக்கியமான விஷயங்கள்ல இன்னைக்கு முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிரிகளை வெற்றி கொள்ளும் திறன் இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக காணப்படும். எழுத்துத்துறை சார்ந்த வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அந்த துறைகள்ல முன்னேற்றமும் ஆர்வங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வழக்கு சார்ந்த விஷயங்கள் யாருக்காவது ஏதாவது கேஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னா அதுல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வேலையாட்கள்னால நன்மைகள், லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிற மாதிரியான சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தொழில் ரீதியான விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெள்ளி, தங்கம் இந்த மாதிரியான உலோகங்களால் ஆன பொருட்கள், நகைகள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமான நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படும். அதன் வழியில புதிதான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் நிறைய சூழல்கள் நிறைய இருக்கின்றது. விடாமுயற்சி இன்னைக்கு அதிகமாக இருக்கும். எந்த ஒரு வேலைகள் செஞ்சாலும் அதுல வின் பண்ற வரைக்கும் இன்னைக்கு முயற்சிகள் செஞ்சு கொண்டே இருப்பீங்க.
ராணுவ சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனநிலையில கொஞ்சம் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சு போற அளவுக்கு இன்னைக்கு தைரியம் அதிகமாக இருக்கும். தோல் சம்பந்தமான பிரச்சனைகள்ல ஏதாவது மருத்துவ தீர்வுகள் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு யோசனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மேற்கொள்கின்ற விஷயங்கள்ல சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதாக எடுக்கின்ற முயற்சிகள்ல வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. அது கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. எழுத்துப்பூர்வமான செயல்பாடுகள் இன்னைக்கு ஏதாவது நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. காசோலை மூலமான நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புத்தி கூர்மையான விவாத அரங்குகள் எல்லாம் கலந்து கொண்டு நம்ம அதுல நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பலசரக்கு சம்பந்தமான விற்பனைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். வழக்கறிஞர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள்ல நிறைய முன்னேற்றங்கள் இன்னைக்கு இருக்கும். கடித ரீதியான தொடர்புகள் ஏதாவது சின்ன சின்னதா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மோசடி சார்ந்த விஷயங்களை இன்னைக்கு கண்டறிந்து அதற்கு தகுந்த வழிமுறைகள் என்னவோ அதை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான செயல்பாடுகள்ல ஈடுபடுவதை கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஒரு சாதாரண நாளை போல நாம இன்னைக்கு கடக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக அறிமுகமாகும் நபர்களோடு சேர்ந்து நாம எந்த ஒரு செயல்பாடும் இன்னைக்கு செய்யக்கூடாது. பிரச்சனைகள் ஏதாவது வந்தா அதை நம்ம தலையில கட்டிடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது மிகவும் அவசியம். தம்பதிகளாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள ஒற்றுமைகள் அவசியம். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா பேசி தீர்த்து கொள்வது மிகவும் முக்கியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. செய்யாத தவறுகளுக்கு தண்டனை வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வரன் பார்க்கும் விஷயங்களாக இருக்குன்னா இன்னைக்கு நீங்க தாராளமாக போகலாம். அரசு சார்ந்த காரிய முயற்சிகள்ல ஏதாவது ஈடுபட போறீங்க, ஏதாவது ஒரு அரசு ரீதியிலான விஷயங்கள்ல நம்ம போய் இன்னைக்கு வாய்ப்புகள் கேட்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல இன்னைக்கு தாராளமாக ஈடுபடலாம். கேஸ் ஏதாவது புதுசா ஃபைல் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு சாதகமாக வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால கேஸ் ரீதியிலான விஷயங்களையும் இன்னைக்கு நீங்க ஈடுபடலாம். பாதியிலேயே நின்னு போன ஒரு கட்டிட அமைப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபட போறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அதுல ஈடுபடலாம். அந்த வேலை நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.